ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பாபாஜி, நீங்கள் பலமுறை சத்சங்கத்தில் பேசுகையில் எவனொருவன் மனமுருகி கண்ணீர் மல்கி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறானோ அந்த பூஜைதான் மிகச்சிறந்த பூஜை என்பீர்கள். ஒரு மனிதன் இப்படி பிரார்த்தனை செய்கையில் அவனது ஆத்மா இறைவனை துதிக்கையில் கண்ணீர் மல்க எனக்கு எப்போது மோட்சம் அல்லது விடுதலை கிடைக்கும் என்று அழுகிறதா அல்லது அவனது தேகம் அழுகிறதா? அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிறது ஆன்மீகம். இப்போ அழுகைங்கிறது இந்த காரண காரியங்களுக்காக, ஒரு வீடு வேணும், கல்யாணம் வேணும், பிள்ளைங்க சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இருந்தால் அந்த அழுகை வேஸ்ட்டு. கடவுளுக்காக அழணும். நான் உங்கள்கிட்ட எப்போ வரப்போகிறேங்கிற மாதிரி, ஒன்றில் நான் எப்போது, கரைதல்னா மலையாளத்தில் கூட அழுதுன்னு ஒரு அர்த்தம். அப்போ நாம் கரைந்து போக வேண்டும். அந்த ஹார்ட் மெல்ட், உன்னினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய் தேனினை சொரிந்துங்கிற மாதிரி ஒரு பெரிய கடவுளுக்கான ஒரு அழுகையாக அது இருக்கணும். அப்படி இருந்தாக்கா யூ வில் கெட் காட். கடவுள்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அவருக்கு தெரியாத அவன் கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு, உன்னை படித்தவரே அவர் தான், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் படித்தவர் அவர் தான், அதனால் இதெல்லாம் போய் அவர்கிட்ட புலம்பினா அதுக்காக அழுகுறதுன்றது வேஸ்ட்டு. ஒரு மெச்சூர்டு பர்சன்கிட்ட போய் ஒரு சாதாரண விஷயத்துக்காக நீ புலம்பினேன்னா அவனுக்கு மேலே சிம்பத்தி வராது, இரிட்டேஷன் தான் வரும் இல்லையா? நீங்களே வேர்ல்ட்லி சென்ஸில் கூட உங்கள் குழந்தைங்களே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்கணும் ஐயே, உனக்கு நிஜமாக அவங்களுக்கு அது மேலே ஒரு கைண்ட்னஸாக வரப்போது இரிட்டேஷன் வரும். என்ன மூலையில் அது எல்லாம் கேட்டுன்னு உட்காந்துருக்காங்கன்ற மாதிரி. ஸோ அழுகை என்பது கடவுளை நினைச்சு வரணும். அந்த ஊற்றெழும் கண்ணீர் அதனாலுங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்துடுமா? அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? அதனால் கடவுளை அடைவது என்பது ஒரு கெஞ்சுதல், ஒரு கொஞ்சுதல். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். அவர் காளிக்கு போய் அவளை ஒரு கல்லுன்னு அவர் நினச்சதே கிடையாது. போய் வாய்கிட்ட வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடு, உனக்காக தான் நான் நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி அதாவது அவரை பொறுத்த மாத்திரம் அது கல்லே கிடையாது, ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு ஆற்றல் அங்கே உக்காந்துன்னு இருக்குங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு பாவனை எல்லாருக்கும் வந்துடுமா? நம்ம கும்பிட்றோன்னா நம்மளை பொறுத்த மாத்திரம் நல்லாவே தெரியுது இல்லையா? அது ஒரு சிலை ஒரு கோயிலில் இருக்குதுங்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர அது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸுங்கிற மாதிரியான நம்பிக்கை எத்தனை பேருக்கு நிஜமாக இருக்கும்? ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்ற போது நிறைய பேர் இருந்தாங்க. கமலாகாந்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் ஒரு பொம்மையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பார். ஒரு ஆள் நக்கல் அடித்தான், பாரிவெல்லாம் வந்து களிமண் பொம்மையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஆள் என்ன பண்ணால், ஒரு பூ இல்லை அதனுடைய காம்பை எடுத்து அந்த களிமண்ணை குத்தி, பாடுறா எங்கள் அம்மா களிமண்ணாடா அப்படின்னா அது வந்து கும்பு ரத்தம் வந்துச்சான். ஸோ அந்த மாதிரி உன்னுடைய நம்பிக்கை தான். உனக்கு எந்த அளவுக்கு ஃபெய்த் இருக்கோ அந்த அளவுக்கு, வெதர் இட் இஸ் அ ஸ்டோன் ஆர் எ மட் திங் ஆர் சம்திங், யூ வில் கெயின் எ ரெசிப்ரோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபெய்த். நவகிரக ஸ்தலங்கள் பல கும்பகோணம் அருகே உள்ளது. இது எல்லோரும் அறிந்தது. ஆனால் நவகிரக சேர்க்கையின் தலங்கள் சில உண்டு என்று நீங்கள் சத்சங்கத்தில் சொல்லியதுண்டு. சூரியன் செவ்வாய், குரு ராகு, குரு கேது, சூரியன் புதன், செவ்வாய் கேது, செவ்வாய் குரு, சுக்கிரன் குரு, சந்திரன் ராகு, குரு சனி என்ற அமைப்பில் உள்ளவர்கள் எந்த கோவில்களுக்கு சென்று வழிபடலாம்? அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். நீ எந்த சாமியை கும்பிட்டாலே அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கோயில்களை கட்டியவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய அந்த பிளானட்ரி கன்ஸ்டலேஷன் இருக்கு இல்லையா அவங்க உடம்புல, அதுக்கேற்ற மாதிரி அவங்க மைண்டு போயிருக்கும். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவதுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்ம் ஆஃப் காடுகிட்ட மைண்ட் போகும். அதை அனுசரித்து அவங்க கோயில் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கோயில் கட்டுற போது என்ன ஆகுது, எந்த கோயிலில் எந்த மாதிரியான இறை சக்திகள் இந்த 9 பிளானட்ஸில் எதனுடைய காம்பினேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போது பழனிக்கு போகிறீங்க, அங்கே செவ்வாய் இருக்கார் அப்படின்னும், செவ்வாய் கூட முருகனும் குரு இல்லையா, அதனால் அப்படி இருக்காருன்னா குருவாயூருங்கிறோம். அங்கே வந்து வாயு அண்டு குருவோட ஃபார்ம் கிருஷ்ணன் இருக்காருன்னு சொல்கிறோம். திருவண்ணாமலைக்கு போகிறோம், அங்கே சூரியனுடைய இடம் அது. திருவெண்காடுக்கு போகிறீங்க, புதன்.
ஸ்ரீரங்கத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல இருக்கிறது வந்து சுக்கிரன். அண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புதன். இப்படி ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு பர்டிகுலர் பிளானட்டரி எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும். அது எப்படி வருது? ஒரு மீனாட்சி அம்மனுங்கிறது இந்த உலகத்தில் வந்தது இல்லையா? அப்போ அந்த உடம்புக்குள்ள ஆத்மாவில் எந்த பலம் இருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயிலில் உட்காந்துக்கும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். பட் ரெண்டாவது கடவுள் இல்லை, இருக்கிறது ஒரே கடவுள் தான். இப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தாவே உங்களுக்கு 10வது வீடுன்றது ஜீவன பாகம், 11வது வீடுன்றது பூர்வ புண்ணியஸ்தானம். அதை பார்த்தாவே நீ இதுக்கு முன்கு பிறவிகளில் என்ன மாதிரி பூஜை பண்ணியிருக்கேன்றதை சொல்லிடலாம். ஜாதகத்தை பார்த்தாவே சொல்லலாம். 11வது வீட்டை எஸ்பெஷலி பார்த்தா அழகாக சொல்லலாம். எனக்கு 11வது வீடு பார்த்தீங்கன்னாக்கா 4 கிரகம் இருக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இருக்கும். 10வது வீட்டில் குரு சுக்கிரன் இருக்கும். இப்போ குருனா தேவகுரு, அசுரகுரு சுக்கிரன், 2 குருவும் போட்டி போட்டுன்னு என்னுடைய ஜீவனஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ என் வேலையே நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் வந்து உபதேசம் பண்ணுறது தான். பூர்வ புண்ணியத்தில் 4 கிரகம் இருக்குது. 4 கிரகத்தில் முருகன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து மீதி 3 கிரகத்துக்கும் அவர் மங்களத்தை கொடுக்குறாரு. அதனால் சூரிய மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம், கஜகேசி யோகம், நாரண மங்கள யோகம்னு ஒவ்வொன்று கூடிய முருகன் சேர்ற போது ஒவ்வொரு வித்தியாசமான பவர் அதுக்கு உருவாகிறது. அது என் ஜாதகம் மாதிரியே எல்லாருக்கும் இருக்கணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? என்ன அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு மேஷத்தில் ராகு இருக்கும். மேஷத்தில் ராகு இருந்தால் என்ன? வாக்கு பலித்தம்னு வாங்க. வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருந்தால் ராகு முருகன் 2 ஒன்றே தான், கேதுவும் பிள்ளையாரும் ஒன்றே தான். அதனால் அந்த வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருக்கிற போது நம்ம சொல்கிறது பலிக்கும், நம்ம நல்லா பேசுவோம், அந்த மாதிரி. பாபாஜி ஸ்ரீ சிவபிரபாகர சித்த யோகி 762 ஆண்டு ஜெயந்தி விழா மார்ச் 28ஆம் தேதி 2025 பட்டணம்திட்டாவில் நடைபெற உள்ளது. தாங்கள் பல உரைகளில் அவர் பல உயர்ந்த நிலை கொண்ட ஒரு சித்த யோகி என்றும், நீங்கள் பலமுறை அவரை நேரில் கண்டு பரிபாஷையில் பேசிய அனுபவம் உண்டு என்றும் அறிந்திருக்கிறோம். ஒருமுறை அவர் உங்களுக்கு சப்பாத்தி உணவுடன் அவியல் கொடுத்து உங்களை ஒரு தெய்வீக அவியல் என்று சொல்லாமல் பூடகமாக பரிபாஷையில் சொல்லி புகழ்ந்துள்ளார். ஒரு சித்த யோகியின் தவநிலை எத்தனை ஆண்டுகள் ஜீவசமாதியில் இருந்து கொண்டு தன்னை காண வரும் பக்தர்களை அருள முடியும்? ராகவேந்தர் சுவாமி இருந்தார். அவருடைய ஜாதகத்தை 3 கேரளா நம்பூதிரிங்க பார்க்குறாங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு இவருக்கு 78 வயசு ஆயிடுச்சுங்கிறார், இன்னொருத்தர் 400 இயர்ஸ்ன்றார், இன்னொருத்தர் 700 இயர்ஸுங்கிறார். சிஷ்யங்கள்லாம் என்னங்க ஒரு குருவுக்கு நீங்கள் 3 வயசு சொல்கிறீங்கன்ட்டு. ராகவேந்தர் சொன்னார், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இந்த ராகவேந்திரருங்கிற வெங்கடநாதனாக இருந்து மகானாக மாறி இருக்கக்கூடிய உடம்புக்கு வயசு 78 தான். 78வது வயசில் நான் ஜீவசமாதிக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் எழுதிய நூல்கள் இல்லையா, அது 400 இயர்ஸ் உலகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க. 700 இயர்ஸுங்கிறது நான் ஜீவசமாதியில் இருந்து தவத்தை நிறைவு செய்துட்டு வேறு ஒரு ப்ரமோஷனுக்கு போகிறதுக்கு உள்ள கெஸ்டேஷன் பீரியட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுவார். அந்த மாதிரி இப்போ சிவபிரபாகர் சித்தி கோடிசாமி இருக்கார், அவர் 400 இயர்ஸ் இருந்தாருன்றோம். சிவபிரபாகர் சித்தி 700 சம்திங் அந்த வயசு வரைக்கும் இருந்தாருன்றோம். அவர் யார்? ஐயப்ப சாமியும் இவரும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த சபரிமலைக்கு கிட்ட தான் இந்த இடமும் இருக்குது. நீங்கள் போகிற இல்லைங்க பட்டணந்திட்டா, அங்கேருந்து மிஞ்சி போனால் சபரிமலை 2 hours தான் இருக்கும். காட்டு வழியில் போனால் இன்னும் கிட்டே இருக்கும். அதனால் இவர் வந்து அந்த புலிப்பாறாங்கிற இடத்துல வேணும்னு தான் வந்தார். ஏன்னா ஐயப்ப சாமிக்கும் அந்த இடத்துக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறதுனால அவர் வந்தார். அந்த இடத்துல எனக்கு சமாதி வேணும்னு கேட்டார். அதனால் அங்கே அவர் செட்டில் ஆகிருக்கார். அவரும் ஐயப்ப சாமியும் அப்பப்போ சந்தித்து மீட்டிங்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னு கூட வந்து அவருடைய வரலாற்றில் இருக்குது. அண்டு அவர் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, பழனியில் ஒரு மகான் இருந்தார். அவருடைய க்ளோஸ் பக்தர் ஒருத்தர் இருந்தார், பாண்டியன்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் கோயில் கட்டுறதுக்கு காசு வேணும். இவர் யாருடைய வீட்டில் தங்கியிருந்தாரோ அவர் ரிட்டையர்ட் டீச்சரு. ஒரு சின்ன கோயில் கட்டணுங்கிற போது நான் வந்து நெக் டு நெக் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எப்படி கோயில் கட்ட முடியுங்கிறாரு. அப்போ அந்த பாண்டியன் ஐஏஎஸ் அங்கே வர்றார். இந்த மாதிரி அந்த சாமி பழனியில் இருக்கிறவர் அனுப்பிச்சார், உங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு என்னை ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ மகான்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்குது.
அண்டு ஒருத்தருக்கு ஒரு தாட் வர்றபோது அந்த சாமி வந்து இன்னும் யாரையாவது அவருடைய டிவோட்டிஸில் அனுப்புவாங்க, அவங்க வந்து கட்டுவாங்க. இப்படி பல விஷயங்கள் மகான்களுக்குள்ளே நடக்கிற போது இருக்கும். அதாவது அதனுடைய போக்கில் எல்லாமே உலகம் ஒன்று தான், மகான்களுக்குள்ளே லிங்க் இருக்குது, அந்த பாவத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஐயப்பசாமி வரும், அந்த 4 வரி படி ஐயப்பசாமி வரும் ஃப்ரெண்டுன்றது இருக்கும் பாரு. Various books related to Lord Ayyappa say Pulinayaka Swamiyar was the chief advisor of Lord Ayyappa, and R. Swamiji is the rebirth of Pulinayaka Swamiyar, who in his last birth stayed in Puliparan Mala. Lord Ayyappa used to visit Puliparan Mala and stay with Swamiyar. Similarly, when Swamiyar visited Pandalam Palace, the abode of Lord Ayyappa, he used to stay there. In those times, all this area up till Shabarimala was a thick forest. When Lord Ayyappa decided to move back to the heavenly abode, Pulinayaka Swamiyar also dissolved in Kailasham with him. பாருங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற ஊருங்க பேரெல்லாம் பாரு. செங்கனூர்னுவாங்க, அது செங்கனூர் இல்லை, சிங்கனூர். சிங்கங்கள்லாம் இருக்கிற இடம். செங்கனாச்சேரின்னுவாங்க, அது சிங்கனாச்சேரி. இப்படி எல்லாமே காடுகளாக இருந்து வனவிலங்குகள்லாம் இருந்த இடத்துல தான் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, ஐயப்பசாமி ஆட்டம். அதனால தான் புலியே வன்புலி வாகனன்னு சொல்கிறது, அதெல்லாம் அதனால தான் வந்தது. ஸோ மகான்களுக்குள்ளே இருக்குது. இப்போது நீங்கள் ஐயப்பசாமினாக்கா ராஜசேகர பாண்டியன், கேரளா, பந்தளம், அதெல்லாம் ஒரு 700-800 வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள். ஆனால் ஐயப்பசாமிங்கிறது 700-800 வருஷம் இருக்கிற விஷயம் இல்லை. அவர் வந்து தர்மசாஸ்திரம், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்ச போது அதில் வந்தவர் தான் தர்மசாஸ்தாங்கிறவர். ஆனால் அவர் அங்கே இருக்கார், சாமி கூட இருக்கார். இந்த உலகத்தில் எப்போல்லாம் நீடு இருக்கோ அப்போல்லாம் அந்த தர்மசாஸ்திரங்கிறவருடைய எனர்ஜி உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் உடம்புக்குள்ளே வருது. அப்படி வந்தது தான் நீங்கள் பார்க்குற மணிகண்டனாக இருந்து பின்னால் ஐயப்பன் என்று அறியப்படுகிறவருடைய இதில் வர்றது. அதனால் இதெல்லாம் நதி மூலம் ரிஷி மூலம்னுவாங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது, அங்கேருந்து சில காரணங்களுக்காக வராங்க. இப்போ இந்த கலியுகம் ஆரம்பித்த உடனே கலியினுடைய கொடுமைகளை கண்ணால் காண்பதும் ஆகாது என்று கைலாயத்து ரிஷிகளும் ககனத்து ரிஷிகளும் கைலைக்கு ஏகினார்னு வரும். இதெல்லாம் போர் அடிச்சு போய் இந்த ஜனங்கள்லாம் அனாச்சாரமாக இருக்காங்கன்ட்டு எல்லோரும் கைலாசத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு டைம் வருது, அப்போ கைலாசத்துக்கு போய் யாரெல்லாம் ஒடுங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் பூமிக்கு திருப்பியும் வருவாங்க. அவங்க வந்து இந்த உலகத்தில் அவங்களுக்கு என்ன தர்மமான ஒரு பணி இருக்கோ அதை செய்யறதுக்காக வருவாங்க, திருப்பியும் வருவாங்க. அதனால் சால் தேர். இப்போ பூண்டி மகான் பூண்டியில் இருந்தார். அவர் ஒரு புதருக்குள்ளே உட்காந்து இருந்தார். யாரோ போகிறவங்க என்னடா இந்த கத்தாதி புதருக்குள்ளே இவர் உட்காந்துருக்காருன்ட்டு அவரை தூக்கின்னு வந்து ஒரு தினம் மேலே உட்கார வச்சாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பூண்டி மகான் சமாதி கோயில் இருக்கு இல்லையா, அப்படி வந்தது தான். அவர் பாட்டிக்கு உட்காந்து இருப்பார். அந்த ஊரில் பஸ்ஸு அங்கேருந்து தான் கிளம்பும், அந்த போலூர்லாம் போகிற பஸ்ஸெல்லாம் அவர் உட்காந்துக்கிற தினக்கிட்ட தான் கிளம்பும். அப்போ வெடிகாலம் 4 மணிக்கு அவருக்கு அசிஸ்டண்ட் மாதிரி ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து ஒரு துணி வச்சு இவரெல்லாம் துவச்சி விட்டு இவருக்கு விபூதியெல்லாம் தடவிட்டு இவர் உட்கார வச்சு ஊதுவத்தி 2 கொளுத்துவார். அந்த பஸ்ஸுக்காரங்கெல்லாம் இவரை பார்த்துட்டு போனால் அன்றைக்கி நல்லா இருக்குதுன்ற மாதிரி எல்லோரும் பேசஞ்சர்ஸ் எல்லாம் இவரை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவருக்கு நிறைய பேர் சாப்பாடெல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்கல்ல, இட்லி அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருவார், அங்கேயே டாய்லெட் போவார். அண்டு கொஞ்சம் கூட ஸ்ட்ரிங்க் வந்தது இல்லையா, அவருடைய வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நிறைய சாப்பிடுவார், அந்த இடத்துல டாய்லெட் போவார். இதே மாதிரி 100 மகானை நான் தண்டையார்பேட்டுக்கிட்ட பார்த்துருக்கேன். மாராணி டாக்கீஸ் போகிற வழியில் அவர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார், அங்கேயே டாய்லெட் போவார். ஒரு பக்கம் அதெல்லாம் குவிஞ்சு கிடக்கும், ஒரு பக்கம் அவர் சாப்பிட்டுனே இருப்பார். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தண்ணி, ஒரு நாளைக்கு இந்த சாப்பாடு ஒரு வேளை. இப்படி ஒவ்வொரு மகானும் ஒரு வழியில் இருக்காங்க. அவர் யார், பெரிய சித்தர், பாம்பாட்டி சித்தர். அவர் இறக்கிறதுக்குன்னு டிசைட் பண்ணும்போது ஏன் இருக்கிறாரு, நான் வந்து படியளக்க வந்தேன்பா, கோணி பிடிக்க ஆள் இல்லை அப்படின்னாராம். நான் கொடுக்கறதுக்கு வந்தேன், ஜனங்களுக்கு பக்குவம் இல்லைன்ட்டு நான் போகிறேன்பா அப்படின்னாரு. அதே நாளில் திருச்செந்தூர் கோயில் வாசலில் அவரை பார்த்துருக்கான். என்ன சாமி இங்கே வந்துக்கிறீங்க அப்படின்றான் அவன். அவர் திடீர்னு காணாமல் போகிறார். ஏன், அங்கே திருச்செந்தூர் முருகனுக்கு பின்னால் 5 லிங்கம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு லிங்கம் அவர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து கண்டினியூட்டி இருக்குது உலகத்தில். அவங்க எங்கெல்லாம் பிறந்தாங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அதனுடைய போக்கில் எல்லாம் நடக்கும்.
Question from V.K. Arun Prasad. ஒருவர் முதலில் பாபாவை அணுகும்போது பாபாவின் பேராற்றல் அவர்கள் மீது எப்படி வேலை செய்கிறது, மேலும் அவர்களால் அந்த ஆற்றலை எப்படி உணர முடிகிறது? ஒரு பார்பர்னா அவன் கடை வச்சுன்னு உட்காந்துருப்பான், நீ தான் போய் ஷேவிங் கட்டிங் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மகானுங்கிறவன் அவனுக்காக வரதே இல்லை, மக்களுக்காக தான் வரான். இப்போ ஆத்ம சம்பந்தம் இருந்தாக்கா அவங்க அந்த பழைய கனெக்ஷன் இருந்தால் அவங்க வருவாங்க, அந்த மகானை தேடி வருவாங்க. இது லாஜிக் நம்பர் 1. இல்லைன்னா இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய மெட்ராஸு, அதில் ஒரு 85 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் பார்க்குறதில்ல இல்லையா? யாரையோ பார்க்குறாங்க. 2வது பாயிண்ட்டு, ஒரு மகான்கிட்ட நீங்கள் போகிறீங்க, அவர் வர்ற எல்லாரையும் தன் கண்ணால் பார்க்குறாரு. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா அவங்க எல்லாரையும் என் கண்ணால் பார்க்குறேன் நான். இதில் ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குது. இதுக்கு நயன தீட்சைன்னு பேர். மீன் இப்படி தான் பண்ணும். மீன் என்ன பண்ணும், முட்டை போட்டு இப்படி கண்ணில் பார்த்த உடனே அந்த முட்டையெல்லாம் பொரிச்சிரும். இதுக்கு நயனம்னு பேர். பையில் ஏதோ பழம் கொடுக்கணும், இல்லை இப்போ சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுக்குறோம், நான் கொடுத்தா என்ன, என்னுடைய சங்கல்பத்தில் கொடுத்தா என்ன, சாக்லேட்டு பழம் ஏதோ ஒன்று கொடுத்துன்னு இருக்கும். இதுக்கு ஸ்பரிசம்னு பேர். ஒரு கோழி முட்டை மேலே உட்காந்த உடனே அந்த முட்டை பொரித்து கோழி குஞ்சாயிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வித் தி டச் நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஸ்பரிசம்னு பேர். இது ரெண்டும் எல்லாருக்கும் காமன். 3வது இருக்குது, அதுக்கு ஸ்மரிசம்னு பேர். ஆமாம் அங்கே முட்டை போட்டு அங்கே போய் நினைக்குமா, இது இங்கே பொரிச்சிருமா. அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போகிற இல்லையா, இப்போ வீட்டில் போய் உனக்கு ஏதாவது ஒரு மேட்ரு நடக்கணுங்கிற போது நீ என்ன நினைக்கணும். அந்த மாதிரி நினைக்கிற போது என்னுடைய தாட்டும் உன்னுடைய தாட்டும் கனெக்ட் ஆகுது. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு குறையே இல்லை, நான் பாசிட்டிவ், உனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் நெகட்டிவ். இந்த 2 டெர்மினல் கலெக்ட் ஆகிற போது பல்ப் எரியுது, ஃபேன் சுற்றுது, மைக் வேலை செய்யுது. அந்த மாதிரி இந்த 3வது எல்லாரும் பண்ணுறதில்ல. நேரில் வர்றாங்க, நீ கேட்டதையும் கேட்கலனாலும் நான் உனக்கு நயனத்தில் ஆசீர்வாதம் பண்ணுறேன், ஏதோ சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறேன், இதெல்லாம் பிரசாதம்ன்றது எதுக்காக, அதுவும் ஒரு பிளெஸ்ஸிங் தான். உனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறது கூட பிளெஸ்ஸிங் தான். இட் பாசஸ், த லவ் பாசஸ் த்ரூ தோஸ் திங்ஸ். அந்த 3வது இருக்கு இல்லையா, அது எல்லாராலையும் பிடிக்க முடியறதில்ல. அவங்க தே டேக் இட் வெரி லைட்லி. அங்கே போய் நினைக்கணும், உங்கள் வீட்டில் நினைக்கணும், நினச்சா அந்த தாட் மெட்டீரியலைஸ் ஆகும். அப்போ உனக்கு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் உனக்கு எப்போல்லாம் ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் உட்காந்து ப்ரே பண்ணுவேன். அந்த கனெக்ஷன் நீ தான் தேடிக்க வேண்டியிருக்கும். நான் போய் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த புடியெல்லாம் கொடுக்க முடியாது. Questions from a devotee. இந்து சமயத்தில் சைவ வைணவ பிரிவுகள் ஏற்பட காரணம் என்ன? ஹரிஹர ஸ்வரூபம் இரண்டையும் இணைக்கிறது என்றால் சைவ வைணவம் இரண்டும் ஒன்றாகுமா? உலகத்தில் ஏகைவ சத்தியம் இருந்தது ஒன்று பரம்பொருள், நாமதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர். ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு, 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமம். இதெல்லாம் நம்முடைய பெரியவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஏக் அநேக், ஏகன் அநேகன். ஸோ ஒன்று தான் பலவாக இருக்குது. ஒரே எலக்ட்ரிசிட்டி தான். இங்கே மைக்கு, அங்கே பல்பு, அந்த மாதிரி எல்லாமே மாறுது. உனக்கு வெயில் இருக்கிற ஊரில் ஏசி, கோல்டு இருக்கிற ஊரில் ஹீட்ரு. அதே எலக்ட்ரிசிட்டி தான் 2 ஃபங்க்ஷனையும் செய்யுது. அது மாதிரி இந்த உலகத்தில் இந்த கன்செப்ட் நீ புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மேட்டர் அண்ட் எனர்ஜி கன்செப்டுங்கிறது. இதில் ஒரு ஆஃபீஸரை நீ போய் பார்க்குற போது காலங்காத்தால் அந்த ஆள் பல்லு விளக்கிறதுக்காக பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை தூக்கினிட்டு லுங்கி கட்டிக்கின்னு பேர் பாடியோடு வருவான். அதே ஆஃபீஸர் குளிச்சு முடிச்சு ஒரு விபூதி சந்தனம் போட்டு ராமன் ஏதாவது போட்டுக்கிட்டு பூஜை ரூம்குள்ளே போயிட்டு 2 மந்திரம் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு பேண்ட்ரி ஷர்ட்டு போட்டுட்டு ஆஃபீஸுக்கு போவான். இல்லை கொஞ்சம் டைகி கட்டிக்கின்னு போகிறவன்னு இருப்பான். ஒரு பார்ட்டிக்கெல்லாம் போகிற போது அவன் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போவான். இவ்வளவும் பண்ணுறது ஒரே ஆள் தானே. அவனுடைய ட்ரெஸ் கோடு தான் மாறுது அக்கார்டிங் டு தி பெர்ஃபார்மன்ஸ், அதுக்காகன்ற மாதிரி. அதர்வைஸும் ஒரே ஆள் தான். அந்த மாதிரி இருக்கிறது ஒரே கடவுள் தான். அந்த கடவுள் வேறு வேறு வேலைகளை செய்கிறாரு இல்லையா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு அந்த உருவங்கள், ட்ரெஸ் கோடு, பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் மாறுது, அவ்வளோதான். 2வது விஷயம் இல்லை. இப்போ ஏன் அந்த மாதிரி வச்சாங்கன்னா, உலகத்தில் எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஈஸ்வரம் அப்படின்னு பேர். ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னா
ஈஸ்வரம்னா என்ன? எதுக்கும் குறைவில்லாத ஒரு ஐஸ்வர்யம் அதுதான் வந்து ஈஸ்வரம். அது தன்னை 3ஆக பிரிச்சுக்குது. எப்படி? ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது, ஒரு எர்த்துன்னு ஒன்று இருக்குது. எங்கே எலக்ட்ரிசிட்டி இருந்தாலையும் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஆனால் இதனுடைய கனெக்ஷன் மெயின் சுவிட்சிலேருந்து எடுத்து பூமியில் ஒரு ஆணி கீனி அடிச்சு அதில் வச்சுருப்பாங்க, அது எர்த்து. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இந்த எர்த்துன்றது பிரம்மா. அண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அது வந்து கச்ச பகவான் சங்கர நாராயண ஆத்ம ஏவ. பகவான் என்பது என்னன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தது. அதில் என்ன இருக்குது? சங்கரனும் நாராயணனும் இருக்கிறார்கள். அப்போது சங்கரன் ப்ளஸ் நாராயணன் ப்ளஸ் பிரம்மா ஈஸ் ஈக்குவல் டு சிவா. நிறைய பேர் இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்புறாங்க. ஈஸ்வரனும் சங்கரனும், அதாவது சங்கரனும் சிவனும் ஒன்றுன்றாங்களே, அப்படி இல்லை. அதாவது இந்த 3 சேர்ந்தா வரக்கூடிய ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுதான் சிவன் சொல்லக்கூடியது. அந்த சிவனில் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. அதுதான் டு கிரியேட், டு ப்ரொடெக்ட் அண்ட் டு டெஸ்ட்ராய் இது நெகட்டிவ் எனர்ஜிஸுங்கிற மாதிரி. இது ஒரு ஹையர் லெவலுக்கு போகிற போது நமக்கு புரியும். வேறு வேறு தெரியுதே தவிர அதில் எந்த பேதமும் இல்லை. இட் இஸ் அ கொஷன் ஆஃப் எ சிங்கிள் பெர்ஃபார்மர் ஃபார் தி காமன் குட். இந்த உலகத்துக்காக அப்படி செய்யுதுங்கிற மாதிரி. அண்டு நீங்கள் உலகத்தில் நீங்களே அப்படி தானே இருக்கீங்க. ஆஃபீஸில் ஒரு மாதிரி இருக்கீங்க, குடும்பத்தில் ஒரு மாதிரி இருக்கீங்க, அண்ட் சோஷியல் லைஃப்பில் வேறு மாதிரி இருக்கீங்க. எல்லாம் வேறு வேறு ஆளா? எல்லாம் நீங்களே தான். சரி, சின்ன வயசில் ஒரு குழந்தை இருக்குது, அது ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு ரிப்பன்லாம் மாட்டிக்கின்னு அது மூக்கில் சளி வச்சுக்கின்னு ஒரு பல்பம் ஸ்லேட்டை தூக்கின்னு போயின்னு இருக்கும். அதே வளர்ந்த உடனே ஒரு பேக்கு மாட்டிக்கிட்டு அதில் புக்கு நோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகும், அப்புறம் ஹைஸ்கூலுக்கு போகும், காலேஜுக்கு போகும். ஒவ்வொரு நேரத்துலையும் அதனுடைய தோற்றம் மாறிக்கின்னே இருக்கான். ஒரு பாப்பா மாதிரி இருந்தது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு போய் மாப்பிள்ளை கூட உட்காந்துங்கிற போது அதுக்கு மணமகள் மாதிரி இருப்பான். அண்டு ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற போது அவங்கவுங்களுடைய உடுப்பு தோரணெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். திருப்பியும் வீட்டுக்கு வந்த உடனே ஹாயாக வந்து அவங்கவுங்க ஒரு நைட்டி போட்டுன்னு இருப்பாங்க, லுங்கி கட்டிக்கின்னு இருப்பாங்க. எல்லாம் வேறு வேறு ஆள் இல்லை, ஒரே ஆள் தானே. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் கன்வீனியன்ஸ். அண்டு அவங்க எல்லாம் ஒன்றே தான் பல. ஒன் ஏக் அனேக், ஒன்று தான் பலவாக தெரிகிறது. இது நம்முடைய ரூப பேதம்னுவாங்க. இதை நம்ம பார்வைக்கு வேறு ஆள் மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்குவோம், அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரே ஆள் தான் இத்தனையுமா வர்றது. ரெண்டாவது விஷயம் இல்லை. ஆனால் சிவனுங்கிறது என்ன? இந்த 3 சேர்ந்த ஒரு விஷயம். அதனால்தான் விஷ்ணுங்கிறது யாருங்கிற போது அவர் சொல்கிறாரு, ஆதித்யானாம் அகம் விஷ்ணுன்றார். 12 விஷ்ணு இருக்காங்க உலகத்தில், ஆதித்யர்கள் இருக்காங்க, அதில் நான் விஷ்ணு அப்படிங்கிறார். அப்போ மற்றது இருக்குது, கேசவாயனமா, கோவிந்தாயனமா, மோசவாயனம், திருவிக்ரமாயன, இப்படி இருக்குது இல்லையா 12. அந்த 12மே வந்து ஆதித்யர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறது. ருத்ரானாம் சங்கர சாஸ்வின்றார். 11 ருத்ரர்கள் இருக்காங்க. ஏகா தச, ஏகம்னா 1, தசுனா 10, ஏகாதசனா 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அதில் ருத்ரானாம் சங்கரன், நான் ருத்ரர்களுக்குள்ளே சங்கரனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஈஸ்வர சர்வபூதானம் வரும். அதனால் வள்ளலார் போன்றவர்கள் லாஸ்ட் டெரிவேஷனுக்கு வர்றபோது எல்லா உலகும் என் வசமாயின, எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லாம் கடந்த என்னம்பலத்தீசர், எல்லாம் கடந்தும் என்னுள் இருக்கிறார், என்னுள் இருந்தாரே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போது உலகம் பூராவும் இருக்கிறது வேறு வேறையாக தோன்றுகிற எனர்ஜி இருக்கு இல்லையா. இப்போ கடல் இருக்குது, உங்களுக்கு இந்தியாவை சுற்றி ஒன்று வங்காள விரிகுடான்றீங்க, ஒன்று இந்து மகா சமுதிரங்கன்றீங்க, ஒன்று அரபிக் கடல்ன்றீங்க. இந்த 3 கடல்லையும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஒரே கடல். இந்த கொஸ்டின் ஆஃப் கன்வீனியன்ஸ்லி ஐடென்டிஃபைங். அதே மாதிரி சிஏ, பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன் எல்லாம் ஒரே சமுத்திரம் தான். உலகத்தில் 180 பங்கு தண்ணி தான். அந்த தண்ணி எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிறீங்க. ஆனால் எல்லாமே ஒரே தண்ணி தான். மலை இருக்குது, ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறீங்க, கிழக்கு தொடர்ச்சி மலைங்கிறீங்க, எவரெஸ்ட்ன்றீங்க. இந்த மாதிரி மலைக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வைக்கிறீங்களா இல்லைங்க. ஆரவில் மவுண்டனுங்கிறீங்க, இப்படிலாம் சொல்கிறீங்க. எல்லா மலையும் ஒன்று தானே. இந்த உலகம் வந்து எக்லிப்டிக்கல். அதில் ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, ஒரு இடத்துல மலை இருக்குது, ஒரு இடத்துல பூமி இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இடத்துல தார் பாலைவனம் இருக்குது, சகாரா பாலைவனம் இருக்குது. நம்ம ஒன்றுத்த தார் பாலைவனன்றோம், இன்னொருத்த சகாரா பாலைவனன்றோம். ஆனால் பாலைவனம் தானே, ரெண்டுலேயும் ஒன்றும் வித்தியாசம் இல்லைல்ல. அதனால் இதெல்லாம் மனிதர்கள் அவங்களுடைய ஒரு ஸ்மால் பிரெயினில் புரிஞ்சுக்கிறதுக்காக வச்ச சில உத்திகள், அவ்வளோதான்.
அதர்வைஸ் வாட்டர் எவ்ரிவேர் இஸ் சேம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய மகான்கள் அவங்க சிஷ்யங்க சில பேரெல்லாம் கங்கையில் குளிக்க போயிருப்பாங்க. ஒரே ஒரு சிஷ்யன், சாமி நான் உங்களுக்கு பணிவிடை செஞ்சு உங்கள் கூடயே இருக்கான்னு இருப்பான், சும்மா இருந்திருப்பார். அவங்க என்றைக்கு போய் கங்கையில் குளிக்க போகிறாங்களோ அன்றைக்கி தன்னுடைய கமண்டரை எடுத்து பூமியில் ஒரு தட்டு தட்டுவார். அப்போ குக்குன்னு அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி பக்கத்தில் கிணத்துல இல்லை ஆற்றுல இருக்கிற தண்ணியிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சொல்லுவார், இது கங்கா ஜலம், நான் உனக்காக நீ அங்கே போய் குளிக்கலையே வருத்தப்படக்கூடாதுன்னு உனக்காக வர வச்சேன்ட்டு. இன்றைக்கும் நீங்கள் சிவசைலம்னு ஒரு மலை இருக்குது திருநெல்வேலி பக்கத்தில். இந்த சிம்சன் குரூப் சிவசைலமெல்லாம் அந்த ஊர்லேருந்து வந்தவங்க, இந்த அனந்த ராமகிருஷ்ணன் அவங்கெல்லாம். அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில் பக்கத்தில் தான் 2 இருக்கும். ஒன்று கிணறு, கிணத்துக்கு பக்கத்தில் கங்கா ஜலம் வர்ற ஒரு இடம் இருக்கும். அங்கே ஒரு மகான் இருந்தார். அதே மாதிரி ஸ்ரீதர ஐயாவாள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் தெவசம், அவர் யாரோ ஒரு ஏழை மாதிரி வந்தான். அவன் டவுன் ட்ராடன் கேஸ்டில் இருந்துன்றதுனால இந்த ஐருங்கெல்லாம் நீங்கள் அவனுக்கு சாப்பாடு முதல்ல போட்டிங்களா, அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. இவர் சொல்கிறாரு, என்னுடைய பித்ரு அந்த ஃபார்மில் வந்திருப்பான்றது என்னுடைய நம்பிக்கை இல்லையா, அதனால நான் அவனுக்கு போட்டேங்கிறாரு. அவங்களாம் முடியாதுன்றாங்க. அப்போ இவர் தன்னுடைய வீட்டு கிணத்துலேருந்தே கங்கா ஜலத்தை சேர்ந்து பாருங்கள், நீங்கள் கிணத்து தண்ணின்னு நினைக்கிறீங்க, இதுலேயும் கங்கா ஜலம் தான் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்பார். இப்படி நிறைய பேர் இதையெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் 2வது விஷயம் இல்லை என்பதை நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த காலத்தில் உனக்கு எந்த மாதிரியான நாலேஜ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரியான அனுபவம் உனக்கு அருளப்படுகிறது. கர்மா முடிந்து விட்டால்தான் கஷ்டமெல்லாம் தீரும். கர்மா தீர்ந்து விட்டால் மறுபிறவி கிடையாது. இதை எப்படி தெரிந்து கொள்வது? நீ கர்மான்னு ஒன்று அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இல்லை நெகட்டிவான வார்த்தை, ஒரு ப்ராப்ளமேட்டிக் வேர்டுங்கிற மாதிரி நீ மனசில் வச்சுருக்க. கர்மா மீன்ஸ் ஆக்ஷன். அப்போ நீ இந்த கோயிலுக்கு வர்ற, இது நற்கர்மா. கோயிலுக்கு வரணும்னு உனக்கு இது பழம் சாப்பிட்ணும், சுண்டல் சாப்பிட்ணும், புளிசாதம் சாப்பிட்ணுன்னு இருக்குது, இது நல்ல விஷயம் தானே. பாட்டு கேட்கணும்னு இருக்குது, நல்ல விஷயம் தானே. இவங்கெல்லாம் பூஜை கீஜை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நல்ல விஷயம் தானே. அப்போ கர்மாவில் 2 இருக்குது. ஒன்று ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன், இன்னொன்று நாட் ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆக்ஷன். இப்போ யாரையாவது துன்புறுத்துகிற சந்தோஷத்தை கெடுக்கிற விஷயங்கள் இருந்தால் அது நெகட்டிவ் கர்மா. தனக்கும் சந்தோஷத்தை கொடுத்து மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அது பாசிட்டிவ் கர்மா. அப்போ கர்மா வில் ஆல்வேஸ் பி தேர். கர்மண்யே வாதிகாரஸ்து தான் பகவத்கீதை. இந்த உலகத்தில் செயல் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. நான் காட்டுக்கு போய் உக்காந்துக்கிறேன் அப்படின்னா கூட, காட்டில் போய் சும்மா இருப்பேன், அங்கேயும் கடவுளை நினச்சிக்கின்னு தானே உட்காந்துன்னு இருப்பேன், கடவுளோடு இணைஞ்சி இருப்பேன், அதுவும் ஒரு செயல் தானே. அதனால் செயல் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இந்த உலகம் பூராவும் 2 விஷயம் இருக்குது. இந்த உடம்புக்கு மேட்ருன்னு வச்சுக்கோ, இதிலிருந்து வெளிப்படுகிற அந்த திறன் அதுக்கு எனர்ஜின்னு வச்சுக்கோ. அப்போ மேட்ரு எனர்ஜி கோயிச்சு. அண்ட் பிரபாவம் மக்களுக்கு யாருக்காவது நல்லது செய்யுதுன்னா அது பாசிட்டிவ் எனர்ஜி, யாருக்காவது கெட்டது செய்யுதுன்னா நெகட்டிவ். இப்போ நெருப்பு இருக்குது, நெருப்பு வச்சு நான் யாகம் பண்ணலாம், அண்டு விளக்கெல்லாம் ஏற்றலாம், இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அதே நெருப்பு வச்சு ஒரு குடிசை போய் கொளுத்திடலாம், அது சேடிசம் இல்லையா. நெருப்பு 2யும் செய்யும், இதையும் செய்யும் அதையும் செய்யும். இட்ஸ் யுவர் ஓன் ப்ரெரோகேட்டிவ். உனக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீ அந்த எனர்ஜியை பயன்படுத்திக்குவேன். ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்ஷன்ஸ். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் தி ரிசல்ட்ஸ். அதில் வரக்கூடிய பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். செயல் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அவரவர் அனுபவம் அவர் தம்மே அறிவது. உங்களுடைய கொஸ்டின் என்னென்னா, ஹியூமன் பாடி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம இந்த உலகத்தில் பலவிதமான அனுபவங்களை அனுபவிப்போம். சில பேருக்கு வசதியாக இருக்கிற வாழ்க்கை கிடைக்கிது, சில பேருக்கு ஏழையாக இருக்கிற வாழ்க்கை. சில பேர் கிளர்க்காக இருக்கான், இன்னொருத்தன் மேனேஜிங் டைரக்டராக இருந்து காரில் போகிறான் இல்லையா. சில பேர் குடிசை வீட்டில் இருக்கிறான், சில பேர் ஃப்ளாட்டில் இருக்கிறான், சில பேர் அரண்மனையில் இருக்கிறான், சில பேர் பங்களாவில் இருக்கான், சில பேர் கிளர்க்கு, சில பேர் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாத்திரம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் எதுக்கு? எந்த பாத்திரமும் பெருசு இல்லை, எந்த பாத்திரமும் சின்னது இல்லை. எதுக்காக அந்த மாதிரி வருதுன்னா, அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு விதமான, இப்போ ஒரு ட்ராமா நடக்குது, ட்ராமாவில் சிப்பாய் வேஷம் ஒருத்தன் கொடுப்பாங்க, ராஜா வேஷம் ஒருத்தன் கொடுப்பாங்க. இன்னும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த சிப்பாய் இருந்தவனுக்கு ராஜா வேஷம் கொடுப்பாங்க, ஏன்னா ராஜா வேஷம் போட்டு இருந்தவன் மண்டையை போட்டிருப்பான் இல்லையா. சில ட்ராமாவில் பெண் வேஷம் போடுறதுக்கு ஆள் இருக்காது,
அப்போ ஆம்பளைக்கே புடவையெல்லாம் கட்டிட்டு அவை சண்முகி கமலஹாசன் மாதிரி ஜாக்கெட்லாம் மாட்டி விட்டுட்டு ஃபீமேல் ரோடு போட வைப்பாங்க. அது வந்து ஸ்ரீபாட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் அந்த காலத்து ட்ராமாலெலாம் அப்படி தான். அந்த காலத்தில் பெண்கள் நடிக்க வர மாட்டாங்க, ஆனால் ஆம்பளைங்களுக்கு பெண்கள். அதனால் இதெல்லாம் நடிக்க வந்த பாத்திரங்கள் அந்தந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்தில் இருக்கும். இதெல்லாம் யூ ஷுட் நாட் திங்க் தட் இஸ் யூ. நீ மிஸ்டர் ராமசாமி சிப்பாய் வேஷம் போட சொன்னால் போடு, ராஜா வேஷம் போட சொன்னால் போடு. செஸ் விளையாடுறேன், செஸ்ஸில் கிங் இருக்கும், குயின் இருக்கும், ரூக் இருக்கும், பான் இருக்கும், பிஷப் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். அதெல்லாம் இந்த கேம் நடக்கிற போது தான் இது இப்படி போகும், அது அப்படி போகும், இது நேராக போகும், இது குறுக்காக போகலாம் சொல்லின்னு விளையாடின்னு இருப்பீங்க. கேம் ஆன உடனே எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயினே இருப்பான். அந்த மாதிரி இப்போ கேம் நடக்கிற போது நான் ஒரு சாமியார், நீ வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற ஒரு பக்தன், அவங்க பாடுறவங்க, இவங்க பூஜை பண்ணுறவங்க, இனி யாரோ கார்டன் பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கிடைக்குது. இதெல்லாம் வந்து யுவர் ரோல்ஸ், யூ ஆர் கம் டு பிளே ஆர் யூ ஆர் பிளேயிங். அதர்வைஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் சேம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கண்ணுக்கு அது வாய் மூக்கெல்லாம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் இல்லை. நான் இட்லி சாப்பிட்றேன், நீ இட்லி சாப்பிட்ற, ஒன்றும் ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாது. அந்த ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுற போது அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் வந்துடுது. அதர்வைஸ் நோ ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி ஒன். இப்போ ஒரு சாமியாராக ஆகிட்டாருன்னா அவருக்கு என்ன கொம்பம் வலிச்சிருது? அந்த சாமியார் வேலை செய்யறதுக்கு பக்தர்கள் தேவைப்படுது. அந்த ஆசிரமத்தை கட்டுறதுக்கு ஒரு கொளுத்து மேஸ்திரி தேவைப்படுது. பூஜை செய்யறதுக்கு ஒரு வேதி ஸ்காலர் தேவைப்படுது. அங்கே இருக்கிறதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 4 ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது. அப்போ ஒரு ஆள் ஒரு இடத்த மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? இங்கே நீங்களே வந்து 50 பேர் சேர்ந்தால் தான் இந்த ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண முடியுது. அப்போ எது பெருசு எது சின்னது ஒன்றும் இல்லை. சப்ளிமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்வாங்க. சப்ளிமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளிமெண்ட்னா ஒரு ரோலுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ, உதவியாக இருக்காங்களோ, அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரின்றது. ஸோ எந்த ஒரு செயலும் அப்படி தான். ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு சீஃப் குக் இருக்கிறாரு. சீஃப் குக்கு அவரே வெங்காயம் வெட்டிக்கிட்டு, அவரே கருவேப்பிலை அரைஞ்சிக்கிட்டு, கொத்தமல்லி பிடிங்கிட்டா உட்காந்து இருப்பார். அதுக்கு 4 பேர் இருப்பாங்க. மாவு அரைக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான், சாமான்லாம் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பான், இவர் பக்கத்தில் நின்று கொத்தமல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பான். இவர் சும்மா நின்றுக்கிட்டு இப்படி இப்படின்னு இருப்பார், கரண்டி வச்சு இப்படி இப்படின்னு. அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்கெல்லாம் இல்லாமல் இவருடைய குக்கிங் எங்கே வந்தது இல்லையா? ஒரு ஹோட்டலில் விதவிதமாக பதார்த்தம் பண்ணும். ஒரு காலையில் எழுந்திரிச்ச உடனே பொங்கல், வடை, இது உப்புமா, தோசை, விதவிதமான தோசை ஒருத்தன் ஒன்று ஆர்டர் கொடுப்பான். டீ போடணும், காஃபி போடணும், போர்ன்விட்டா போடணும், பால் கொடுக்கணும். இது ஒரே ஆள் பண்ணுற வேலையா? அதுக்கு தனியாக ஆள் பண்ணி. ஒரு சங்கீதா இல்லை சரவணபவன் ஹோட்டலில் பாரு, அங்கே கப் செட்லாம் வச்சுன்னுட்டு டிகாஷன் வச்சுன்னு ஒருத்தன் நிற்பான், இன்னொருத்தன் தோசை போகிறதுக்கு நிற்பான், இன்னொருத்தன் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்படி தான் சங்கீதா ஹோட்டல் ஓடும். அந்த மாதிரி எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டு தான். நான் ஒரு தடவை திருநெல்வேலி பக்கம் எங்கேயோ போனேன். அது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அங்கே இருக்கிற சீஃப் குக் இல்லை, அவன் சொல்லாத கொள்ளாத ஓடிவிட்டான். அந்த ஆள் போர்டு எழுதி வைக்கிறான், யாருக்காவது சமையல் தெரிஞ்சால் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. இல்லைன்னா அவன் ஹோட்டலில் வச்சுன்னு பில்டிங் வச்சுன்னு எல்லாத்தையும் வச்சுன்னுட்டு என்ன பண்ண முடியும்? அவனுக்கு சமையல் தெரியாது. நிஜமாக நடந்த இன்சிடெண்ட்டு. அதனால் உலகம் என்பது தற்சார்பு அல்ல, எல்லாரும் சேர்ந்த ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட். Question from Sayana. சப்த ரிஷிகள் மகாவிஷ்ணுவின் துவாரபாலகர்களுக்கு அளித்த சாபத்தை வரமாக மாற்றிக் கொடுத்து எடுத்து எதிரிகளாக வந்தார்கள் என்று அறிகிறோம். அப்படி இருக்கையில் ராவணனாக வந்தவர் பின்பு பஸ்மாசுரனாகவும் கம்பராகவும் சுருளிமலை லாடசங்கிலி சீங்குழல் பொன்னையா சுவாமிகளாகவும் 6 பிறவி எடுத்து வர வேண்டிய காரணம் என்ன? அதே ஆள் இவ்வளவாகவும் வரான்னு நினைக்க வேண்டியதில்லை. அந்த ஆளுக்கு 3 பிறவி இருந்ததுன்னா 3 பிறவி முடிச்சுட்டு போயிடுவான். சிசுபாலன், தந்தவக்கரன், இரணியாட்சன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், அவங்களுக்கு 3 பிறவி சாமி எதிர்த்து இருக்க வேண்டியதுன்னா அந்த 3 பிறவி முடிச்சுட்டு அவங்க போயிடுவானுங்க. பட் அதுக்கு பின்னால் ஒரு ட்ராமா நடக்குதுன்னா அந்த ட்ராமாவுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுவான் இல்லையா? அது இதே மாதிரி அவனாவது ஒருத்தர் இருப்பான். இந்த பூமியில் பிறந்து ஒரு காரண சரீரத்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவன் யாருன்னா இருப்பான். அவங்க வருவாங்க. 7 பிறவிக்கும்ன்றாங்க இல்லையா? 8க்கும் 7 பிறவிக்கும்ங்கிற மாதிரி. அதில் 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறவி இழி பிறவின்னு வரும். அப்போ எவ்வளோ பிறவிகள் உலகத்தில் இருக்குது.
அதில் 100 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நல்ல பிறவி வரும், 1000 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு உத்தமமான பிறவி வரும். 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது தான் ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் இந்த மாதிரியான ஆளுங்க. 100 வருஷத்துக்கு வர்றதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் உங்கள் சிரிடி சாய்பாபா, ராகவேந்திரர் இந்த மாதிரியாக வரக்கூடியவங்க. அவங்களும் மகிமை வாய்ந்தவர்கள் தான். பட் இதுக்கும் அதுக்கும் அவதார புருஷனுக்கும் ஒரு பெரிய மகானுங்கிற ரோலுக்கும் வித்தியாசம் இருக்கும். திஸ் ஆர் ஆல் டிசைடட். அண்ட் ஒரே ஆள் இப்படிலாம் வரானுன்னு நினைக்க தேவையில்லை. அக்கார்டிங் டு த நீடு, யாருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் இருக்கோ, அவங்க அந்த போஸ்ட்டுக்கு வருவாங்க. கள்ளம் ஒரு கண்ணிலே கருணை மறு கண்ணிலே வெள்ளமென பெருகும் அன்பு விழிரண்டிலே. கள்ளம் ஒரு கண்ணிலே கருணை மறு கண்ணிலே வெள்ளமென பெருகும் அன்பு விழிரண்டிலே. உள்ளங்கள் அமைதி கொள்ளும் இவன் எதிரிலே அதன் ஊனங்கள் கரையும் இவன் தருமருளிலே. ஊனங்கள் கரையும் இவன் தருமருளிலே. கள்ளம் ஒரு கண்ணிலே கருணை மறு கண்ணிலே வெள்ளமென பெருகும் அன்பு விழிரண்டிலே. கண்ணனிதோ கோயில் கொண்டான் மண்ணடியிலே நம் கலித்திராட் கொண்டான் பொன்னடியிலே. வெள்ளியென முளைத்தெழுந்தான் விண்ணடியிலே நம் வினையாவும் போக்கிடுவான் தன்னடியிலே. வினையாவும் போக்கிடுவான் தன்னடியிலே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.